வணக்கம். இப்போ நம்ம வித்தியாசமான ஒரு பீட்ரூட் இட்லி பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு. அதுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை இதில் அரைச்சி வச்சிருக்கேன். இட்லி மாவோட ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இட்லி மாவில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அதனால நம்ம சால்ட் தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்புல இருப்பு சட்டி வச்சு 1 ஸ்பூன் கீ இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சோடனே கொஞ்சமா தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமா உளுந்து போட்டுக்கலாம், இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுல பொடிசா உடைச்சு வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு நீங்க பொடிசா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஆனா குழந்தைங்களுக்கு அது வாயில வரும், உரைக்கும். அதனால இதுல தேவையான அளவு மிளகு ஜீரக பவுடர் இருக்கு, அதையும் இதுல போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆன உடனே இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இப்போ இட்லி தட்டுல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இட்லி தட்டுல இந்த இட்லி மாவை ஊற்றி இட்லி குக்கர்ல வச்சு பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுட சுட நமக்கு பீட்ரூட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி வச்சுக்கலாம், சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.